மக்களவை தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள நார்த் டவுன் குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளிடம் வாக்கு சேகரித்தார். மத்திய பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் எடுத்துக் கூறி பால் கனகராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேட்டியளித்த பால் கனகராஜ், வெள்ளத்தின் போது சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார். மக்கள் கோபமா இருக்காங்க, இதுல மாற்று கருத்தே இல்லை. காரணம் போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி இந்த தேர்தலையும் அப்படியே தான் இருக்கு. போன ஒருத்தர் 2019 கஷ்டப்பட்ட மக்கள் இப்பவும் அதே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. அப்போ இப்போ வாக்கு கேட்கும்போது அவங்க அதை பழசு நினச்சி பார்க்குறாங்க, இந்த வெள்ளத்தை நினச்சி பார்க்குறாங்க. இவங்களால ஒன்றும் பேச முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.